பெண்களை அழைத்து கொண்டு சென்றார். வழியில் சில கொள்ளையர்களோ தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள். அவர்களை பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டீவத்தை எடுக்க முற்பட்டார் அர்ஜுனன். ஆனால் அவரால் அந்த காண்டீவத்தை தூக்கக்கூட முடியவில்லை. பற்பல பேரரசர்களை வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்தவே முடியாது என்று போற்றப்பட்டவனும் வில்லுக்கு விஜயன் என்று பெயர் பெற்றவனுமாகிய அர்ஜுனனை அந்த சாதாரண திருடர்களோ வீழ்த்திவிட்டார்கள். தன்னுடைய வாழ்வில் முதல் முறையாக தோல்வியை சந்தித்தார் அர்ஜுனன், அதுவும் சாதாரண திருடர்களிடம். வெட்கத்தால் தலை குனிந்த நிலையில் இந்திரபிரஸ்துக்கு நடந்தார் அர்ஜுனன். அப்பொழுது அவருடைய எதிரில் வந்தார் வேதவியாசர். அர்ஜுனா, நீயும் உன்னுடைய சகோதரர்களும் பூமியிலிருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது. இப்போது நடந்த சம்பவம் அதனை நினைவூட்டவே ஏற்பட்டது என்றும் கூறினார் வியாசர். கர்ணனே புறப்பட்ட பின்பு நாங்கள்